டிடி சோலார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு புது டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம சோலார் பேனல் அதிகமாக போட்டு கஸ்டமருக்கு ப்ரைஸ் அதிகமாக கூட்டுறதை விட எவ்வளோ குறைச்சி எவ்வளோ எஃபிஷியன்ஸாக பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு பண்ணித்தரலான்னு ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 HP AC மோட்டார் 2 பேனல்லையும், 4 பேனலில் 2 HP AC மோட்டார் வரும், 6 பேனலில் 3 HP AC மோட்டார் வரும், 10 பேனலில் 5 HP AC மோட்டார், 12 பேனலில் 6 HPயும், 14 இல்லைனா 16 பேனல். இது கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்ஸு, அதை பொறுத்து வரும். 7 HP AC மோட்டார் வரையும் நம்ம பண்ணித்தரோம். இப்போது புது டெக்னாலஜி நாம் மோட்ரு நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் முன்கூட்டியே போர் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை கிணறு மட்டும் இருக்குது, அதுக்கு மோட்ரு போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்டு கேட்டாலும் சரி, அந்த பிராண்டில் நாங்கள் இந்த பேனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோட்ரு கொண்டு வந்துடுவோம். கொண்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அது பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூ இருக்காது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக வரும். 2 பேனல் உங்களுக்கு 20,000 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பேனல் 10,000 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது டிசி மோட்டார் ஈக்குவலாக வந்துடும். பட் டிசி மோட்டாரை விட ஏசி மோட்டார் பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் வரும் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சர்வீஸும் ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கும். அதனால் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. உங்களுக்கும் தேவை இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போதைக்கு பேனல் வித் மோட்டருக்கான இது மட்டும் சொல்கிறோம். ஏன்னா சில கஸ்டமர் 2 HP மோட்டர் வச்சு நான் 450 அடி 500 அடி வரையும் இருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா 1 HPக்கு 300 அடி வரையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த டெப்த்தை பொறுத்து வயரு, கேபிள், ஓஸ் இதெல்லாம் ப்ரைஸ் மாறும். அப்போ நம்ம இதில் ரேட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த ஹெச்பிக்கு எவ்வளோ ரேட்டு கரெக்டாக வரும் அப்படின்றத டெப்த்தை பொறுத்து. சில பேர் 100 அடிக்கடி வைக்கலாம். அதனால் இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால் பேசிக்காக இத்தனை பேனல் போட்டு நம்ம ரன் பண்ணி தரோன்னு சொல்கிறோம். உங்களுக்கு தேவை இருந்தால் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.